வெல்கம் பேக் டு கிராந்தி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் நம்மளுக்கு வந்து 7 லெசன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லெசன் ஆனால் பேஷேவர், அதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஷேவரில் வந்து நம்மளுக்கு வந்து அபியாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அபியாஸ்னால் வந்து நம்ம எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிராந்திய பாஷாமிங் அர்த்தலிக்கியே, அதாவது நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜில் வந்து என்ன பண்ணணும்னா மீனிங் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அனாஜ் அப்படின்னா வந்து தானியம், ஆபூஷன் அப்படின்னா நகை, கரீதுனா அப்படின்னா வாங்குதல், பைதா கர்னா அப்படின்னா பயிராக்குதல் அப்படின்னு எழுதணும். ஸோ அடுத்து வந்து விலோம் ஷப்திலிக்கியே, கான்வு ஷஹர், கான்வுனா வில்லேஜ், ஷஹர்னா சிட்டி, அதுக்கு ஆப்போசிட். அதாவது விலோம் ஷப்திலிக்கியேனா ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து எழுதணும். ஸோ கான்வுனா வில்லேஜ், ஷஹர்னா சிட்டி. கரீதுனா அப்படின்னா வந்து வாங்குறது, டு பை இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பேச்னானா விற்கிறதுன்னு அர்த்தம். தேனா அப்படின்னா வந்து என்னது, கொடுக்கறது, கிவ். லேனானா டேக் அப்படின்னு அர்த்தம். பனானா அப்படின்னா வந்து உருவாக்குறது. பிகாடுனா அப்படின்னா வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஆனா அப்படின்னா கம், ஜானா அப்படின்னா கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன படிக்கணும்னா சஹியா கலத் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் கிசான் கேத் ஜோத் தேஹைங், அதாவது கிசான்னா ஃபார்மர், கேத் ஜோத் தேஹைங் அப்படின்னா ஃபார்மர் பிளக்ஸ் த ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டேர்ம் வந்து ட்ரூ, அதனால் இது வந்து சஹி அப்படின்னு சொல்லி எழுதணும். மக்கான் பனானே வாலேக்கோ ஜுலாஹா கஹு தேஹைங், மக்கான்னா பில்டிங், பில்டிங்கை கட்டுறவங்களை வந்து ஜுலாஹா அப்படின்னு சொல்லுவோமா. ஜுலாஹா அப்படின்னா வியூவர்ஸ் அப்படின்னு அர்த்தம், நெசவாலின்னு அர்த்தம். ஸோ பில்டிங்ஸை யார் கட்டுவா, நெசவாலியாக கட்டுவாங்க இல்லைல்ல. ஸோ அதனால் இது வந்து ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ கலத் அப்படின்னு அடுத்து தேர்ட் ஒன் ஜுலாஹா கர்கோங் பர் கப்படா புன்தே ஹைங். நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஜுலாஹானா நெசவாலின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெசவாலி வந்து தறியில் துணிகளை நெய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டேர்ம் வந்து கரெக்ட். ஸோ அதனால் இந்த சென்டென்ஸ் சஹி அப்படின்னு எழுதணும். ஆபூஷன் பனானே வாலேக்கோ படியி கஹுதே ஹைங், ஆபூஷனா நகைன்னு சொல்லி மீனிங்ஸில் பார்த்தோம். நகையை வந்து உருவாக்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து படின்னு சொல்லுவோமா. படினா கார்பெண்டர் அப்படின்னு அர்த்தம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பெண்டர்னால் மர வேலை செய்கிறவங்கள தான் நம்ம கார்பெண்டர்னு சொல்லுவோம். அவங்க எப்படி நகையை வந்து உருவாக்குவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ கலத் அப்படின்னு எழுதணும். லோஹார் லோஹேக்கே சாமான் பனாத்தே ஹைங், லோஹார் அப்படின்னா வந்துட்டு பிளாக் ஸ்மித் அப்படின்னு அர்த்தம். அவங்க வந்து லோஹேக்கே சாமான், அதாவது ஸ்டீலில் இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், சஹி அப்படின்றத எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரஷ்னோங்கா உத்தர் ஏக் ஏக் வாக்கியமே எங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு சென்டென்ஸில் ஆன்சர் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிசான் கஹான் ரஹ்தே ஹைங், ஃபார்மர்ஸ் வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க. வேர் டூ த ஃபார்மர் லிவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கான்வு மேங் ரஹ்தே ஹைங், கிசான் வந்து எங்கே இருப்பாங்களா, ஃபார்மர்ஸ் வந்து வில்லேஜில் இருப்பாங்க. கான்வு மேங் அப்படின்னு எழுதணும். இந்த மேங்குன்ற ப்ரிப்போசிஷனல் வேர்டை வந்து விட்டுறக்கூடாது. மேங்குனா இன்னுன்னு அர்த்தம். ஸோ ஃபார்மர்ஸ் லிவ் இன் த வில்லேஜ். ஸோ கான்வு மேங், இந்த கஹான்றதை எடுத்துகிட்டு கான்வு மேங் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மக்கான் பனானே வாலேக்கோ கியா கஹுதே ஹைங், பில்டிங்ஸ் கட்டுறவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேசான் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் வந்து ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கான் பனானே வாலேக்கோ ராஜ் கஹுதே ஹைங், இந்த கேன்ற வேர்டு எடுத்துகிட்டு ராஜ்னு நம்ம எழுதுனா போதும். மற்றதெல்லாம் கொஸ்டினை பார்த்தா அப்படியே காப்பி பண்ணிடலாம். அடுத்து தேர்ட் ஒன் படியி ஹமாரே லியே கியா பனாத்தே ஹைங், படினா கார்பெண்டர்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க நம்மளுக்காக என்ன உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உப்யோகி சீஜேங், படி ஹமாரே லியே உப்யோகி சீஜேங் பனாத்தே ஹைங், அதாவது யூஸ்ஃபுல் திங்ஸ், நம்மளுக்காக யூஸ்ஃபுல் திங்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேன்றதை எடுத்துகிட்டு உப்யோகி சீஜேங் அப்படின்றத நம்ம ஆன்சராக எழுதணும். மற்றதெல்லாம் கொஸ்டினை பார்த்து அப்படி எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஜுலாஹா கே புன்தா ஹை, ஸோ நெசவாளி என்ன நெசவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கப்படா, துணிகளை வந்து நெசவு செய்கிறாங்க. ஸோ கேன்றதை எடுத்துகிட்டு கப்படா அப்படின்றத ஆன்சராக எழுதணும். அடுத்து கவுன் ஆபூஷன் பனாத்தே ஹைங், யார் வந்து நகைகளை உருவாக்குறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பொற்கொல்லன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் கோல்டு ஸ்மித்னு சொல்லுவோம். ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா சுனார் அப்படின்னு சொல்லணும். சுனார் ஆபூஷன் பனாத்தே ஹைன், கவுன் அப்படின்றத எடுத்துகிட்டு சுனார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.